அனைவருக்கும் வணக்கம். கேது மகாதசை எப்படி யோகம் செய்யும் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். கேது அப்படின்னு சொன்னதுமே நிறைய ஜாதகர்களுக்கு நினைவிற்கு வருவது தடையை கொடுக்கக்கூடிய தடைக்காரகர்ன்றது மட்டும்தான் கேதுவை பற்றி சொல்லும் பொழுது ஞாபகம் வரும். இப்போ கேது தசை ஆரம்பிச்சிருது அல்லது எந்த தசை நடந்தாலும் அதுல கேது புத்தின்னா ஜாதகர்களுக்குள் ஒரு பயம் வந்து விடுகிறது. கேது அமர்ந்த பாவத்தை கெடுத்து விடுவாரா அப்படின்ற கேள்விகளும் அதிகமா இருக்கு. இதனால தான் இதை மையமாக வைத்து தான் இந்த பதிவை நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். முழுவதுமாக கேதுவனுடைய சூட்சமம் என்ன, உங்களுடைய ஜாதகங்களில் கேது எப்படி அமர்ந்தால் எந்த மாதிரியான பலன்களை அந்த தசையில் செய்வார் அதை பற்றி பார்க்கலாம். கேதுவனுடைய காரகங்களாக நம்ம சொல்லக்கூடியது ஞானக்காரகர், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு இந்த பிறவியிலே மோட்சம் கிடைக்க வேண்டும்னா அதற்கு கேது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். கேது பகவான் தான் ஒரு மனிதனை அறிவியலாளராக மாற்றக்கூடியது. அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மனிதர்களை உருவாக்குவது கேது பகவான் தான். இந்த பிராக்டிக்கல் வேர்ல்டிலிருந்து வேற்று உலகங்களிலிருந்து கற்பனைகளின் மூலியமாக சில சமிக்கைகளை உணரச் செய்வது கேது பகவான் தான். இதை நம்ம எப்படி உறுதிப்படுத்தலாம்னா, கேது பகவான் எவரொருவருக்கு 5ஆம் இடங்களோ அல்லது 9ஆம் இடங்களிலோ அல்லது லக்ன பாவங்களிலோ திரிகோணத்தில் தொடர்பு கொள்கிறாரோ அவர்களுக்கு ஒரு இல்யூஷன் மைண்ட் இருக்கும். அவர்களுக்கு சில கற்பனை திறன்களை இயல்பாகவே கொடுப்பார் கேது பகவான். அதனால கேது பகவான் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்சமும். ஞானம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மனித நிலையிலிருந்து வேறுபட்ட நிலைக்கு ஒரு ஜாதகர் மாறணும். அதுபோல ஞானத்தை கேது கொடுப்பார். ஸோ இவ்வளவு வேண்டாம், இதெல்லாம் ஞானம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா ஒரு ஜாதகருக்கு கேது எப்படி பலன் செய்வார் அப்படின்னா, முதல்ல எந்த வீட்டில் அமர்கிறாரோ அந்த வீட்டினுடைய உண்மை தன்மையை ஜாதகருக்கு உணரச் செய்வார். கேதுவோட ஒரு குவாலிட்டியே இதுதான். எந்த பாவத்தில் அமர்றாரோ அந்த பாவத்தினுடைய உண்மை தன்மையை விவரித்து கொடுப்பார் ஜாதகர்களுக்கு. இதை எப்படி நம்ம வரையறுக்கலாம்? கேதுவை நம் முன்னோர்கள் பாம்புனுடைய வால் பகுதியாக உறுதிப்படுத்துகிறார்கள். வால் பகுதினா என்ன? ராகு எதையா இருந்தாலும் இன்டேக் பண்ண முடியும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு பாம்பா இருக்கட்டும், எந்த விலங்கினமா இருக்கட்டும், தலைப்பகுதியில தான் சாப்பிட முடியும், வால் பகுதியினால சாப்பிட முடியாது. வால் பகுதி ஒன்லி ஃபார் டைஜஷன். ஆனா எதுவுமே கிடைக்காமல் தண்ணில் இருக்கக்கூடிய எதுவும் கிடைக்காத விரத்தியின் மூலியமாக உச்சம் பெற்றவர், மோட்சம் பெற்றவர் தான் கேது பகவான். அதனால தான் நம்ம கேது பகவானை ஞானக்காரகராக வரையறுக்கிறோம். எதுவும் இல்லாமல் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர் கேது பகவான். அதனால தான் எந்த பாவத்துல அமர்றாரோ அந்த பாவத்துல முதல்ல வெறுமையை கொடுக்கிறார். எல்லா ஜாதகங்களுமே எந்த பாவத்தில் கேது அமர்கிறாரோ அந்த பாவத்துல கேது வெறுமையை கொடுத்து விடுகிறார். உதாரணத்திற்கு லக்ன பாவத்தில் அமர்ந்தார்னா ஜாதகரே ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருப்பார், யார்கிட்டும் பேச மாட்டார், தன்னுள்ளே இருப்பார். 2ஆம் இடத்துல அமர்றாருனா முதல்ல குடும்பம் உடனடியா உருவாக்குறது இல்லை, அல்லது தனத்தை உடனடியா உருவாக்குறது இல்லை, அந்த வீட்டினுள்ள ஒரு குறைபாடை கொடுக்கிறார், உறுதியா கொடுக்கிறார்ன்றத உறுதிப்படுத்துற கேது பகவான். அப்ப அந்த குறைபாடோட ஜாதகரை வாழ வைக்கிறாருன்னா கண்டிப்பா இல்லை. உதாரணத்துக்கு 5லே கேது இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடிய பாவம், குழந்தை பாவம், இதெல்லாம் ஆரம்பத்துல தடை கொடுக்கிறார், பிற்பகுதியில வெற்றி கொடுக்கிறார். அந்த பிற்பகுதி அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பொழுது ஒரு ஜாதகர் அந்த பாவத்தை வேண்டாம் என்று உதறுகிறாரோ அப்பொழுது நல்ல பலன் செய்கிறார். உதாரணத்திற்கு 4ல இருக்கிறார் சுகஸ்தானத்துல, கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல ஏதேனும் பிரச்சனை இருக்கும், அல்லது தாயினுடனான கருத்து வேறுபாடு இருக்கும், வீடெல்லாம் முதல்ல ஏற்படுத்திக்க முடியாத நிலை இருக்கும். அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமா ஆழ்கொணரும். எப்ப ஆழ்கொணரும்னா தசாபுத்தி நடக்கும் பொழுது கேது அமர்ந்த பாவத்தினுடைய சிந்தனை உங்களுக்கு அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அது வேணும்ன்ற ஆவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பாவத்தின் மீதான ஈர்ப்புகளை அதிக கொடுக்கும். எப்பொழுது வேண்டும் என்ற அந்த ஆவலை குறைக்கிறீர்களோ அப்பதான் கேது நல்ல பலனை கொடுப்பார். கேதுட்ட நடிக்க முடியுமா? நடிக்க முடியாது. இப்போ நம்ம சொல்லிட்டோம், இந்த வீடியோ பாக்குறீங்க, அப்ப கேது அமர்ந்த பாவத்துல வெற்றி கிடைக்கணும்னா அந்த பாவத்தை பத்தி நீங்க சிந்திக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்ப சிந்திக்காம இருந்த முடியுமானா, கேட்டதனால் நீங்கள் நடிப்பீர்கள். உணமார்ந்து உங்களுடைய மன ரீதியாக அந்த பாவத்தை நீங்க துறக்கணும். புத்தரை போல், துறவியை போல் அந்த ஆதிபத்தியத்தை நீங்கள் துறக்கும் பொழுது, பொதுவாக சிந்திக்கும் பொழுது அந்த ஆதிபத்தியத்தில் வெற்றி கிடைக்குது. இது பொதுவா எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு 30 வயது வரைக்கும் கேது இருந்த பாவத்துல தடை கிடைக்குது, அதன் பிறகு வெற்றி கிடைக்குது. அப்ப 31 வயசானா வெற்றி கிடைச்சிருந்தானா, அந்த பாவத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்ற எண்ணத்தை உதறுகிறீர்களோ அப்பொழுது அந்த பாவம் வெற்றி கிடைக்குது. 7ஆம் இடத்துல இருக்கு, ரொம்ப நாளா திருமணமே நடக்கல, திருமணத்தை பத்தி தான் யோசிப்பீங்க. 7ல கேது யாரு இருக்கோ அவங்க திருமணத்தை பத்தி தான் என்ன இருக்கும், எனக்கு இது நடக்கல, தடையா இருக்குன்ற எண்ணம் தான் இருந்துகிட்டு இருக்கும். எப்பொழுது அந்த பந்தத்தை பற்றி அவர் நினைக்காமல் இருக்கிறாரோ, அந்த பந்தத்தை பத்தி நினைக்காம இருக்கிறாரோ அப்போ வெற்றி கொடுக்கக்கூடிய நிலையில கேது கொடுக்கும். அப்ப கேது அமர்ந்த பாவம் முதலில் தடையும், பிற்பகுதி அந்த ஜாதகர் அதில் வல்லவராக திகழ்வார். அந்த பாவத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டா தெரியும்.
ரெண்டாம் இடத்துல கேது இருக்கா, ரெண்டாம் இடத்தை பற்றி ஜாதகருக்கு மற்றவர்களுக்கு தெரிஞ்சதை விட, நல்ல திருமணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்றவங்களை தெரிஞ்சதை விட, கேது தடை பண்ணவர், கேது 2ல் அமர்ந்தவருக்கு தெரியும் அந்த குடும்பத்தினுடைய உண்மையான வேல்யூ என்னன்னு தெரியும். உண்மையான மதிப்பீட்டை, உண்மையான வேல்யூவை உணர செய்கிறவர் கேது பகவான். இதை தான் நம்ம உறுதிப்படுத்தி கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பா கேது பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு அந்த ஆதிபத்திய ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஆதிபத்தியத்தின் உண்மையான மதிப்புத்தன்மையை ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, அந்த பாவத்தினுடைய உண்மை மதிப்பை உணர செய்து பலன் செய்கிறார். ஒரு 5ஆம் இடத்துல இருக்கு பூர்வ புண்ணிய பாவம். முன்னோர்கள்லாம் யார்? முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸனோட வேல்யூ என்ன, குழந்தைகளுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை ஒரு ஜாதகருக்கு புகட்டி திரும்ப அதனுடைய பலனை கொடுக்குறார். அப்பதானே வேல்யூவான பொருள், அதனுடைய வேல்யூ தெரிஞ்சாதானே அதை நம்ம நல்ல முறையில பார்த்துப்போம். துணைவராக இருக்கட்டும் 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ஆயுள் பாவமா இருக்கட்டும் அல்லது நஷ்டங்கள் ஆகட்டும், அதனுடைய உண்மையான மதிப்பீட்டை ஒரு ஜாதகருக்கு உணரச் செய்து அதன் பிறகு பலன் செய்வார். அதை தான் நம்ம எளிதா சொல்லணும்னா, நீங்க அந்த பாவத்தை திறந்துடணும். ஏன்னா இந்த உலகில் உண்மை என்று எதுவுமே இல்லை, நமதென்று எதுவுமே இல்லை. எல்லாமே பொதுவானது, பொது உடைமையாக்கப்பட்டது தான். நமக்கென்ற எந்த அங்கீகாரமும் இந்த பூமியில் இல்லை. அதனால தான் கேது அமர்ந்த பாவம் முதலில் தடையும் பிற்பகுதி லாபமும். பிற்பகுதி லாபம் எப்படி கிடைக்குதுன்னா, தசாபுத்தி அம்சங்களின் அடிப்படையில லாபத்தை கொடுக்குது. 30 வயதிற்கு பிறகு கேது ஞானத்தை செய்கிறார். ஸோ இப்போ இந்த பலனெல்லாம் சொன்னோம். இதுல கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் எவரோ அவர் ஆட்சி உச்சம் பெற்றால் வலுவான தடையை கொடுப்பார். வலுவா தடை கொடுத்து வெற்றி கொடுப்பார். வலுவான தடை இருக்கும், உறுதியான தடை இருக்கும். அந்த பாவத்தை நீங்க முழுவதுமாக உணர்ந்த பிறகு வெற்றி கிடைக்கும். அதே கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் டீசம் பெற்றுட்டார், வலு இறந்துட்டார், கேது செயல்படவே மாட்டார். 2ஆம் இடத்துல கேது இருக்கும், 7ஆம் இடத்துல கேது இருக்கும், உடனே திருமணம் நடந்துடும். 5ஆம் இடத்துல கேது இருக்கும், உடனே குழந்தைகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல கேது இருக்கும், தந்தை நல்லா இருப்பார், தந்தையோட ஆதாயம் எல்லாம் கிடைக்கும். தடையை கேது வீடு கொடுத்தவன் ஸ்தான பலம் பெறும்பொழுது உறுதியா கொடுக்கிறார். அந்த பாவத்தினுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு வெளிப்படுத்துறார். இப்போ 12 லக்னத்திற்கும் கேது பகவான் எங்க வேணாலும் அமரட்டும். ஸோ இந்த கிரக இணைவு, கிரக தொடர்பு இருக்கும் பொழுது யோகத்தை செய்கிறார். அது எந்த மாதிரி கிரக இணைவு இருக்குன்றத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். 12 லக்னத்திற்கும் எப்படி கேது இருக்க வேண்டும்ன்றதை பார்க்கலாம். அந்த திசை கேது மகாதிசை நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆதிபத்தியத்துல நாலேஜ் அதிகமாக கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அந்த ஆதிபத்தியத்தினுடைய உண்மையை உணர்வீர்கள். நீங்கள் அந்த ஆதிபத்தியத்தில் தலைச்சிறந்த நபராக மாறுவீர்கள் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. மிக உயரிய நபரா மாறுவீங்க. ஆனா அதற்கு ஒரு விதி. கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் உச்சமோ நீசபங்கமோ ராஜயோகங்களிலோ அல்லது ஸ்தான பலத்தோட இருந்துட்டாருன்னா அந்த கேது தசை நீங்கள் ஒரு முக்திமானாக, அந்த ஆதிபத்தியத்துல நீங்க முக்திமானா இருப்பீங்க. அந்த ஆதிபத்தியம் உங்களுடைய கை பழக்கத்தில் இருக்கும், உங்களுடைய கைக்குள்ளே அந்த ஆதிபத்தியத்தை கொண்டு வந்துடும். நீங்க அதுல ஞானவான். அதனாலதான் பிஹெச்டி போன்ற உயரிய ஆராய்ச்சி படிப்புகள், கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய ஜாதகங்கள்லாம் கேது பலமா இருக்கும். கேது பலமா இருந்தாதான் புது கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க முடியும், வேற்றுலக தொடர்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். மாந்திரிக தாந்திரிகம் போன்ற விஷயங்களாகட்டும், கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சில அமானுஷ்யங்களும் இந்த கேதுனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய நிலை. ஸோ 12 லக்னத்திற்கும் எப்படி இருக்கணும்ன்றதை பார்க்கலாம். ஸோ பதிவிற்கு முன்பு நம்ம எப்பயுமே உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்தி விட்டது. அறிவியல் ரீதியாகவும் உறுதிப்படுத்துகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டிருக்குமோ மீண்டும் அந்த இடத்த அடைய போறதே இல்லை. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடுவது என்பது ஏற்புடையதல்ல. அவர் கடைநிலையில் ஊழியம் செய்தாலும் உயர்நிலையில் ஊழியம் செய்தாலும் ஒவ்வொரு மனிதரும் கர்ம காரியங்களின் அடிப்படையில் இந்த பூமியில் சமமானவர்களே. அதனால் ஒருவர் ஏற்றத்தாழ்வோடு அதில் ஒப்பிடுவது ஏற்புடையதல்ல. ஒரு மனிதன் யோக மகா தசையில பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யுகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைத்துவிடும். அவயோக மகா தசையிலே பயணப்படும் பொழுது பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ நீங்க மேற்கொள்றீங்க, எவ்வளவு எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் பெரிய வெற்றிகள் இருக்காது. தோல்விகளும் ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் இருக்கும். இன்னும் கூடுதலாக உங்களை சார்ந்தவர்கள் வேகமாக வளருவது போல உங்களுக்கு என்ன பிரம்மங்களையும் தோன்ற செய்து உங்களை எந்த திறமையும் இல்லாத நபராக கூட மாற்றக்கூடும். எதுவானாலும் மனிதனாக பிறந்தால் ஆன்மாவை நிதியம் பண்ணணும். அந்த அமைப்புகள்ல யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநலமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியப்படுத்த முடியும். ஆன்மீக வழிபாடு அல்லது இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது எந்த மதத்தை சார்ந்தீர்களோ அந்த மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது
உங்களுடைய ஆன்மாவை நித்தியம் செய்ய எளிய வழியாக அமைந்துவிடும். இப்போ கேது மகாதசை எப்படி யோகம் செய்யும், இதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கேது தசை நடக்குது. கேதுனுடைய நல்ல பண்புகளான மோட்ச பண்பு, ஞான பண்பு, இது ரெண்டுமே அந்த திசையில கிடைக்கணும். எந்த ஆதிபத்தியத்தில் அமர்ந்திருக்கோ அந்த ஆதிபத்தியத்துல நீங்க ஞானம் பெறணும். அந்த ஆதிபத்தியத்தில் நீங்கள் வல்லவராக மாற வேண்டும் என்றால் கிரகம் எப்படி இருக்கணும், அந்த வல்லவராகிறது எப்படி இருக்கணும்னா சமூகத்தின்பால் உங்களுக்கு பெரிதும் துன்புறுத்தல் இல்லாம ஓரளவுக்கு நல்ல ஃபேவரான டைம்லயே உங்களுக்கு ஞானம் கொடுத்துடணும். ஞானம் வந்து 2-3 வழிகள் இருக்கலாம். நிறைய தோல்விகளை அடையும் பொழுதும் ஞானம் கிடைக்கும். தோல்விகள் அனுபவிக்காமல் ஒரு ஜாதகர் அதிக தோல்வியை அனுபவிக்காமலும் ஞானத்தை பெற முடியும். அந்த வகையில இந்த கேது பகவான் உங்களுக்கு அதிக துன்புறுத்தல் இல்லாமல் அந்த கேது மகாதிசையிலே அந்த ஞானத்தையும் மோட்சத்தையும் முத்தியையும் அறிவியல் நாலேஜையும் ஒரு சயின்டிஸ்டா மாற்றக்கூடிய அந்த ரிசர்ச் ஓரியன்டான அதிக ஞானம் அதிக அறிவை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எங்க வேணாலும் கேது பகவான் இருக்கட்டும், குருவோட தொடர்பு முதன்மையான யோகத்தை கொடுக்கும். இதுல 2-3 விஷயம், சனி பகவான் ஆகட்டும் செவ்வாய் ஆகட்டும் கேதுவோட இணையும் பொழுது சில நல்ல பலன்கள் இருக்கு. இருந்தாலும் நம்ம இந்த பதிவுல உறுதியா கேது மகாதசை ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி இருந்தா உங்களுக்கு கேது பெரும் கெடுதலை செய்யறதில்ல, அவர் கொடுக்கறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சரியில்லாத ஒரு நபரோட பழகுறீங்க, அந்த நபர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தீங்கு விளைவிக்க போகிறார். ஆனால் இப்பொழுது அவர் உங்களுடைய பழகும் விதம் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இறுதி வர பயணப்படுவார், அல்லது உங்க வாழ்க்கையில் அவர் ஒருவர் தான் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவார்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க. கேது திசை நடக்குது, கேது உங்களுக்கு யோகம் செய்யணுன்றவன்னா இருக்கிறார். கேதுக்கு தெரியும் எதிர்காலத்துல அந்த ஜாதகரால் உங்களுக்கு இழப்புன்னு, உடனே கேது திசையிலே அந்த உறவை கட் பண்ணி விடுவார். ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கேது பகவான் தசை நடத்த போறான், அந்த தொழில எதிர்காலத்துல உங்களுக்கு வெற்றி இல்லை, அந்த தசை நடக்குது யோக தசையிலனா அந்த தொழிலை கட் பண்ணி விடுவார். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்பு பின்பென்று பிரித்து தருவார். உங்களுடைய கேது பகவான் நல்ல நிலையில இருந்துறாருன்னா, ஓரளவுக்கு யோக நிலையில இருந்துட்டாருன்னா உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுப்பார். அவயோக நிலையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை சற்று பின்னடைவுக்கு செல்ல செய்வார். ஆனால் மாற்றத்தை கேது கொடுக்கிறார். மாற்றம் கொடுக்கக்கூடியவர் கேதுவை தவிர வேற யாரும் இல்லை. அவர் கொடுக்கக்கூடிய மாற்றம் யோக மாற்றமாக அமைவதற்கு லக்னம் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு குருவோட தொடர்பு இருக்கணும். எந்த பாவத்துல வேணாலும் தொடர்பு கொள்ளட்டும், குரு தொடர்பு முதன்மையான மாற்றத்தை கொடுக்கிறது, முதன்மையான யோகத்தை கொடுக்கிறது. அடுத்தபடியில செவ்வாய் கொடுக்கிறார். அதுபோல் ரிஷபத்துல பிறந்திருக்கிறீங்க, முதன்மை நிலையில சுக்கரன் கொடுக்கிறார், அடுத்த நிலையில புதன் பகவான் கொடுக்கிறார். அதுபோல் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கேதுவோடு சுக்கர புதன் கூடுவது நல்ல பலனை பெற்று தருகிறது மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு. அதுபோல கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு செவ்வாய், குரு பகவான் முதன்மையும் அடுத்து செவ்வாய் பகவானும் தொடர்பு கொள்கிறது. சிம்மத்திற்கும் குருவும் செவ்வாயும் நல்ல பலனை செய்கிறது. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் சனி பகவான் நல்ல பலனை செய்து கொடுக்கிறார். துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் மற்றும் சனி பகவான் நல்ல பலனை செய்து கொடுக்கிறார். புதனோடு இணைஞ்சு பார்வையிலோ அல்லது சனியோடு இணைந்து பார்வையிலோ இருப்பதோ யோக பலனை செய்கிறது. விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, குரு பகவானோடு தொடர்பு கொண்டிருப்பது சுக்கர தொடர்பு யோகங்களை பெற்று தருகிறது. தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, செவ்வாயோடு முதன்மையாக கேது தொடர்பு கொண்டிருப்பது சனி பகவானோடு தொடர்பு கொண்டிருப்பது யோக பலனை கொடுக்கிறது. இதுபோல் மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதனோடு சுக்கரனோடு தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர புதனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. கும்பத்திற்கு குருவோட தொடர்பும் யோகத்தை கொடுக்கிறது. மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கேது பகவான் எப்படி இருந்தால் யோகத்தை செய்கிறார். கேதுவை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் முதன்மையாக யோகம் செய்கிறார், அடுத்த படிநிலைகள்ல குரு பகவான் யோகம் செய்கிறார். நாம சொன்ன இந்த கிரக இணைவோ பார்வையோ இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த கேது மகாதிசை உங்களுடைய மாற்றமாக நல்ல யோக மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கேதுவை உணர வேண்டும் என்றால் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் அந்த பாவத்தில் நீங்கள் மோட்சம் பெற்றால், நித்தியம் பெற்றால், அந்த பாவத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விளக்கினால் பலனை செய்து கொடுப்பார் என்றது உண்மையான ஒரு தகவலும் கூட. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.